தேவனுடைய வார்த்தைக்குள்ளே உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது சங்கீதம் 161வது வசனத்திலிருந்து 168வது வசனம் வரை வாசிக்கலாம். பிரபுக்கள் காரணமில்லாமல் என்னை துன்பப்படுத்தினார்கள். பிரபுக்கள் காரணமில்லாமல் என்னை துன்பப்படுத்தினார்கள். ஆனாலும் என் இருதயம் உமது வசனத்திற்கே பயப்படுகிறது. ஆனாலும் என் இருதயம் உம்முடைய வசனத்துக்கே பயப்படுகிறது. மிகுந்த கொள்ளை உடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறது போல, மிகுந்த கொள்ளை உடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்வது போல நான் உமது வார்த்தையின் பேரில் மகிழ்கிறேன். பொய்யை பகைத்து அருவருக்கிறேன். உம்முடைய வேதத்தையும் நேசிக்கிறேன். உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்களுக்கு இடறல் இல்லை. கர்த்தாவே, உம்முடைய இரட்சிப்புக்கு நான் காத்திருந்து உம்முடைய கற்பனைகளின்படி செய்கிறேன். என் ஆத்துமா உமது சாட்சிகளை காக்கும். அவைகளை நான் மிகவும் நேசிக்கிறேன். உமது கட்டளைகளையும் உமது சாட்சிகளையும் காத்து நடக்கிறேன். என் வழிகள் எல்லாம் உமக்கு முன்பாக தலைகளை மடங்கி எங்களை நேசிங்கள பிதாவே, நன்றி அப்பா. இம்மட்டும் எங்களை அபிஷேகத்தினால் நிரப்பினீர். உம்முடைய வார்த்தையின் மூலம் எங்களை ஆசீர்வதி. ஆவியானவருடைய திருக்கரத்திலே இந்த வசனங்களை சமர்ப்பித்து தாழ்த்துகிறோம். ஒவ்வொருவருக்கும் வேண்டிய வார்த்தை பரலோகத்திலிருந்து வெளிப்படுவதாக அடியானை மறைத்து கர்த்தர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 161வது வசனம், 119வது சங்கீதம் 161. பிரபுக்கள் காரணமில்லாமல் என்னை துன்பப்படுத்தினார்கள். ஆனாலும் என் இருதயம் உமது வசனத்திற்கே பயப்படுகிறது. சங்கீதக்காரன் சொல்கிறான், பிரபுக்கள் காரணமில்லாமல் என்னை துன்பப்படுத்துகிறார்கள், ஆனாலும் என் இருதயம் உம்முடைய வசனத்துக்கே பயப்படுகிறது. அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அப்போஸ்தலன் பவுலை போல எந்த ஒரு அப்போஸ்தலனும் சுவிசேஷத்தை நிமித்தமாய் பாடுகளை அனுபவித்திருக்க முடியாது. சுவிசேஷத்திற்காக தன்னுடைய ஜீவனை அப்போஸ்தலன் பவுல் அர்ப்பணித்தார். பிரபுக்கள் காரணமில்லாமல் என்னை துன்பப்படுத்துகிறார்கள். காரணம் இல்லாம என்னை துன்பப்படுத்துறாங்க. ரீசன் இல்லை, அதுக்கான காரணம் இல்லை. பிலாத்துவுக்கு முன்பாக இயேசு போய் நிற்கிறார். இவரிடத்தில் நான் எந்த ஒரு குற்றத்தையும் காணவில்லை. தண்ணீரினால் தன் கைகளை கழுவி இந்த நீதிமானுடைய இரத்த பலிக்கு நான் ஆளாவதில்லை. இயேசப்பா என்ன செய்தார்? இயேசுவானவர் நன்மை செய்கிறவராய் பட்டணந்தோறும் சுற்றி திரிந்தார். அவர் வியாதியில் இருந்து விடுதலை கொடுத்தார். மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். தரித்திரரை செல்வம் படைத்த மனிதனாய் மாற்றினார். விடுதலை தரக்கூடிய ஒரு இயேசு, விடுதலை நாயகன். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இயேசப்பா நமக்காக பாடுபட்டு முடித்து விட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இயேசுநாதரை போல, அப்போஸ்தலன் பவுலை போல நீங்கள் பாடுபடவில்லை. யோபுவை விட நாம் கஷ்டங்களை அனுபவிக்கவில்லை. ஆனாலும்
அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? சங்கீதம் 7வது சங்கீதத்துக்கு நேராய் கடந்து வரலாம். சங்கீத புஸ்தகம் 7வது சங்கீதம். சங்கீத புஸ்தகம் 119, 157, 58 வசனங்களை வாசிக்கலாம். என்னை துன்பப்படுத்துகிறவர்களும் என்னை விரோதிக்கிறவர்களும் அநேகர், ஆனாலும் உம்முடைய சாட்சிகளை விட்டு விலகேன். உமது வசனத்தை காத்து கொள்ளாத துரோகிகளை நான் கண்டபோது, உம்முடைய வசனத்தை காத்து கொள்ளாத துரோகிகளை நான் கண்டபோது எனக்கு அருவருப்பாய் இருந்தது. என்னை துன்பப்படுத்துகிறவர்கள், என்னை விரோதிக்கிறவர்களும் அநேகர். சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு? என்னை துன்பப்படுத்துகிறவர்களும் என்னை விரோதிக்கிறவர்களும் அநேகர், ஆனாலும் உடைய சாட்சிகளை விட்டு விலகேன். வேதம் சொல்லுகிறது, இக்காலத்து பாடுகள் இனிமேல் வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. இக்காலத்து பாடுகள் இனிமேல் வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல. மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். துன்பப்பட்டார், பாடுபட்டார், பாடுகளை சகிக்க கர்த்தர் கிருபை செய்தார். இக்காலத்து பாடுகள் இனிமேல் வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல. தேவனுடைய பிள்ளைகளே, காரணம் இல்லாமல் துன்பப்படுத்துகிறார், காரணம் இல்லாமல் துன்பப்படுத்துகிறார். கஷ்டங்களை பார்த்து கவலைப்பட வேண்டாம், துன்பங்களை பார்த்து கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் விடுவிப்பார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், அவைகளிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்குவார் என்று சங்கீதத்திலே வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, உமது வசனத்தை காத்து கொள்ளாத துரோகிகளை நான் கண்டபோது எனக்கு அருவருப்பாய் இருந்தது. கர்த்தர் நமக்கு வேத புஸ்தகத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வேதத்தின்படி நடக்க நம்மை அழைத்திருக்கிறார். சங்கீதம் 119:1, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள், அவர்கள் அநியாயம் செய்கிறதிலே அவருடைய வழிகளில் நடக்கிறார். இந்த வேத புஸ்தகம் பல மொழிகளில் அச்சடிக்கப்பட்டாலும் இன்னும் மொழிபெயர்க்கப்படாத மொழிகள் இந்திய தேசத்தில் அநேகம் உண்டு. அதற்காக நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். தேவன் கிருபையாக நமக்கு வேதத்தை கொடுத்திருக்கிறார். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி வாழ்ந்தோம்? துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினோம், மனம் போன போக்கில் போனோம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்போ நம்முடைய சுபாவம் மாறிவிட்டது. மோசேயை போல சாந்த குணமுள்ள மனிதன் உலகத்தில் ஒருவரும் இல்லை என்று கர்த்தர் மோசேயை குறித்து சாட்சி கொடுக்கிறார். இயேசுவானவர் சொல்கிற போது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஆவியின் கனிகளில் ஒன்று சாந்தம். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை துன்பப்படுத்துகிறவர்கள் அநேகராய் இருக்கலாம், உங்களை கஷ்டப்படுத்துகிறவர்கள் அநேகராய் இருக்கலாம். சபைக்கு சுதந்திரத்தோடு கலந்து கொள்ள முடியாத தடைகளோடு விசுவாசிகள் கடந்து வந்திருக்கலாம். உங்களுடைய குடும்பம் ரட்சிக்கப்படட்டும்,
உங்களை சபைக்கு வர முடியாதபடி தடுக்கிறவங்க யாரோ அவங்க ரட்சிக்கப்படணும். சங்கீத புஸ்தகம் 31வது சங்கீதத்துக்கு கடந்து வரலாம். சங்கீத புஸ்தகம் 31வது சங்கீதம், அதில் முதல் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். உம்மை நம்பி இருக்கிறேன். நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும். ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும். உமது நீதியின் நிமித்தம் என்னை விடுவியும். உம்முடைய நீதி நிமித்தம் என்னை விடுவியும். தாவீது அரசன் சொல்கிறார், கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும். உம்முடைய நீதி நிமித்தம் என்னை விடுவியும். நான் உம்மை நம்பி இருக்கிறேன். நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும். நம்ம யாரை நம்பி இருக்கிறோம்? கர்த்தரை நம்பி இருக்கிறோம். ஆகையினாலே நாம் வெட்கப்படுவது இல்லை. நாம் வெட்கப்படுவது இல்லை. நம்மை வெட்கப்படுத்த தேவன் நம்மை அழைக்கல. வேதம் சொல்லுகிறது, உங்களை நிமிர்ந்து நடக்க செய்த தேவன். இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்ய கர்த்தர் நிமிர்ந்து நடக்க பண்ணினா. சங்கீத புஸ்தகம் 25வது சங்கீதம், தாவீது அரசன் சொல்ற 2-3 வசனங்களை வாசிக்கலாம். என் தேவனே, உம்மை நம்பி இருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும். சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதே. என் தேவனே, உம்மை நம்பி இருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. என் தேவனே, உம்மை நம்பி இருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். எல்லாரும் கரங்களை நல்ல கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும். என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். தாவீது சொல்கிறார், என்னோடு மேஜையில் அமர்ந்து அப்பம் புசித்தவனும் எனக்கு விரோதமாய் தன் குதிங்காலை தூக்கினான். ஏசப்பா கூட இருந்த 12 சீஷர்களில் ஒருவனான யூதாஸ் காரியத்து சத்ருவாய் மாறினான். 30 வெள்ளி காசுக்காக இயேசுவையே காட்டி கொடுத்தான். தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் 23வது சங்கீதத்திலே சொல்றார், தாவீது, சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன். உன் பாத்திரம் நிரம்பி வழியும். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். என்னை வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதையும். என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும். நான் துதித்து பாடும்போது இந்த சிறைச்சாலை கதவும் அதிரும். தேவனுடைய பிள்ளைகளே, எதிரி நமக்கு பெருகிறாங்களா? பந்தியும் பெருசா இருக்கும். உனக்கு முந்தி இருந்தவனை விட்டு கிருபையை விலக்கினது போல உன்னுடைய சந்ததியை விட்டு கிருபையை விலக்க மாட்டேன் என்று தாவீது அரசனுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். சவுலை விட்டு கிருபையை எடுத்தது போல உன்னை விட்டும் உன் சந்ததியை விட்டும் கிருபையை விலக்க மாட்டேன். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட நாள் 30 வயது. அவர் ராஜாவாய் அரியணையில் ஏறினது 30 வயது. அதே தாவீது சொல்கிறார், 3வது வசனம் 25:3,
உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். உம்மை நோக்கி காத்திருக்க ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்கள் முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுக வெட்கப்பட்டு போவார்களாக. உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார். நான் இன்னும் எவ்வளவு நாள் காத்திருக்க? ஒரு அற்புதத்துக்காக, ஒரு அற்புதத்துக்காக. தேவனுடைய பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, நீ கர்த்தருக்கு காத்திருக்கிற உன்னை வெட்கப்படவே விட மாட்டா. நீ வெட்கப்பட மாட்டாய். கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒருவர் கூட வெட்கப்பட மாட்டார்கள். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்கள் வெட்கப்படுவார்கள். தேவனுடைய பிள்ளையே, நீ அநேக நாட்களாய் நீ காத்து கொண்டு இருக்கலாம். அநேக நாள் காத்திருப்பது இருதயத்தை நோக பண்ணும். விரும்பியது வரும்போது ஜீவ விருட்சத்தை போல இருக்கும் என்று நீதிமொழிகள் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். பல நாட்கள் காத்திருப்பது நம்முடைய இருதயத்தை நோக பண்ணும். விரும்பியது வேண்டியது வரும்போது ஜீவ விருட்சத்தை போல இருக்கும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார். நடந்தாலும் சோர்வடையார்கள், ஓடினாலும் இளைப்படையார். தேவனுடைய பிள்ளை கர்த்தர் சொல்ற, நீ கர்த்தருக்கு காத்திருக்கிற, நீ வெட்கப்பட மாட்ட. உனக்கு புதிய பலனை கர்த்தர் கொடுப்பார். புதிய பலனை கர்த்தர் கொடுப்பார். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய முகங்களோ வெட்கப்படவில்லை. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய முகங்களோ வெட்கப்படவில்லை. வேதம் சொல்லுகிறது, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன். எந்த காரியத்திலே நீ வெட்கப்பட்டாயோ அந்த காரியத்திலே 2 மடங்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுப்பார். 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். நான் சொல்லல, வேதம் சொல்லுது, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். தேவனுடைய பிள்ளையே, அவரை நம்பி இருக்கிற நீ, அவருக்கு காத்திருக்கிற நீ வெட்கப்பட மாட்டாய். வெட்கப்பட மாட்டாய். 162வது வசனத்தை வாசிக்கலாம். 119வது சங்கீதம் 162வது. மிகுந்த கொள்ளையுடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறது போல, மிகுந்த கொள்ளை உடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறது போல, நான் உமது வார்த்தையின் பேரில் மகிழ்கிறேன். நான் உமது வார்த்தையின் பேரில் மகிழ்கிறேன். மிகுந்த கொள்ளை உடைமைகளை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறது போல, நான் உமது வார்த்தையின் பேரில் மகிழ்கிறேன். வேதமே என் மன மகிழ்ச்சி. வேதம் என் கையில் கிடைக்காவிட்டால் அநேக நாள் துக்கத்தில் வாடி இருப்பேன். தாவீது அரசன் சொல்றார். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. நம்முடைய இருதயத்தை பலப்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது. அதே அதிகாரத்தில் 111வது வசனத்தை வாசிக்கலாம். உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன். உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன். அவைகளே என் இருதயத்தின் மகிழ்ச்சி. அவைகளே என் இருதயத்தின் மகிழ்ச்சி.
உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாய் கொண்டிருக்கிறேன், அவைகளே என் இருதயத்தின் மகிழ்ச்சி. நீ கஷ்டப்படுகிற போது ஜெபம் பண்ணு, வேதத்தை வாசி, வேதத்தை வாசி. அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு. அநேகமாயிரம் பொன்னையும் வெள்ளியும் பார்க்கிலும் நீர் விரும்பின நீர் கொடுத்த வேதமே நலம். 119 சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்கிறான், அநேகமாயிரம் பொன்னையும் வெள்ளியும் பார்க்கிலும் நீர் கொடுத்த வேதமே நலம். இந்த வேதம் நம்மை ஆசீர்வதிக்க கூடியதாய் இருக்கிறது. இந்த வேதம் நம்முடைய மன மகிழ்ச்சியாய் இருக்கிறது. ஜெபிக்கிறது கஷ்டமாய் இருக்கலாம், அவருக்கு காத்திருக்கிறது கஷ்டமாய் இருக்கலாம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ரோமர் 12:12 நினைக்கிறேன், வாசிக்கலாம். ரோமர் 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். தேவன் பேரில் நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒரு மகிழ்ச்சி. ஏன்? நம்ம மனுஷனை நம்பல, கர்த்தரை நம்புறோம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள். யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்றார் அல்லவா, யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்களே, அவர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் உள்ள தேவன். சங்கீதத்திலே வாசிக்கிறோம், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். இயேசுநாதர் சொல்கிற போது, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆகிலும் திறன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். தேவனுடைய பிள்ளை, வியாதி நிமித்தம் கஷ்டப்படுகிறாய், உன் வியாதி மாறும். வேதத்தை வாசி, ஜெபம் பண்ணு, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள், ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். காலைதோறும் கர்த்தருடைய கிருபை புதியதாய் இருக்கிறது. அதிகாலையில் அவருக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று தாவீது அரசன் சொல்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அதிகாலையிலே எழுந்து விடுங்கள். 5 மணிக்கெல்லாம் எழுந்துருங்க. தேவ சமூகத்தை நோக்கி பாருங்க, ஜெபம் பண்ணுங்க. வேண்டியது வரும்போது ஜீவ விருட்சத்தை போல இருக்கும். கர்த்தர் உன்னுடைய ஜெபத்துக்கு நிச்சயமாய் பதில் அளிப்பார். வனாந்தரத்திலே ஆகார் போய் கொண்டிருக்கிறார். பிள்ளை தண்ணீரினால் சாக கிடக்கிறது. பிள்ளைய ஒரு இடத்துல வச்சுட்டு அவன் நெடும் முழங்கால் நின்று வனாந்தரத்திலே ஜெபம் பண்ணான். வனாந்தரத்திலே அவளுடைய குழந்தைக்காய் ஒரு துறவை என் தேவன் ஏற்படுத்தி, என் தேவன் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 118:5 என்று நான் நினைக்கிறேன். சங்கீதம் 118:5. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன்,
கர்த்தர் கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். தேவனுடைய பிள்ளைகளை நெருக்கமா கஷ்டமா கர்த்தரை நோக்கி கூப்பிடு. இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் நெருக்கப்பட்டார். அவர்களுடைய கூக்குரலை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பார்வோனி நிமித்தம் அவங்க ஒடுக்கப்படுகிறதை நான் கண்டேன், அவர்களுடைய விண்ணப்பத்தை நான் கேட்டேன். மோசேயை கர்த்தர் அனுப்பினார். நீதிமொழிகளை வாசிக்கிறோம். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். தேவனுடைய பிள்ளையே, சங்கீதம் 119 105 வாசிக்கிறோம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. இந்த வேதம் வெளிச்சம். இருட்டில் போகும்போது என்ன செய்யணும்? டார்ச் லைட் எடுத்துட்டு போறோம். எதற்காக? நல்ல பாதையில் நாம் நடக்க வேண்டும் என்பதற்காக. குண்டும் குழியுமாய் இருக்கும் பாதை. தேவனுடைய பிள்ளையே, இந்த வேதம் நம்மை நாணமானாய் மாற்றக்கூடியதாய் இருக்கிறது. நீதிமொழிகள் 1:7 கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம். சங்கீதம் 37வது சங்கீதத்துக்கு நேராய் கடந்து வரலாம். 31வது வசனத்தை வாசிக்கலாம். தாவீது அரசன் சொல்றாரு, அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவனுடைய இருதயத்தில் இருக்கிறது. அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. அவனுடைய நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. ஏன் நடைகள் பிசகல? வேதம் இருதயத்தில் இருக்கு. அவன் தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. வேதம் எங்க இருக்கு? இருதயத்தில் இருக்கிறது. அவனுடைய நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. சங்கீதம் 128:1 கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான், அவள் பாக்கியவதி. அவர் வழிகளில் நடக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, கோணல்களை சபையாக்குகிறவர் நம்முடைய தெய்வம். 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வழி நடத்தினார். வனாந்தரத்திலே காடைகளை கர்த்தர் கொடுத்தார். மன்னா தூதர்களுடைய மன்னாவை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். பகலிலே மேக ஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம். தேவன் உன்னை வழி நடத்த விரும்புகிறார். என் கால் செவையான இடத்தில் நிற்கிறது, சபை நடுவில் கர்த்தரை துதிப்பேன். தாவீது சொல்கிறார், என் கால் செவையான இடத்தில் நிற்கிறது, சபை நடுவில் கர்த்தரை துதிப்பேன். தேவனுடைய பிள்ளையே, பல இடங்களுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டோம். திங்கக்கிழமை இருந்து சனிக்கிழமை வரை பல இடங்களுக்கு போவோம். சங்கீதம், முதல் சங்கீதம், துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும்
பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து இலையுதிராந்திருக்கிற மரத்தை போல இருக்கிறான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நல்ல கையை தட்டி, நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி ஆவியானவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆவியானவருக்கு நன்றி, ஆவியானவருக்கு நன்றி. Praise the Lord. Hallelujah. பாவிகளுடைய வழியில் நில்லாதே, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாதே. யோபுவின் புஸ்தகம் 22வது அதிகாரத்துக்கு நேராய் கடந்து வரலாம். யோபுவின் புஸ்தகம் 22வது அதிகாரம். யோபுவின் நண்பர் எலிப்பா சொல்கிறார். அதுல 22வது வசனம், அவர் வாயினின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு, கர்த்தருடைய வாயிலிருந்து பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உம்முடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டுகிறேன். அவருடைய வார்த்தைகளை உம்முடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டுகிறேன். கர்த்தருடைய வாயிலிருந்து பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உம்முடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டுகிறேன். அவருடைய வார்த்தைகளை உம்முடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டுகிறேன். எலிப்பாஸ் சொல்றார், யோபு நண்பர் எலிப்பாஸ், அவருடைய வார்த்தைகள் உன்னுடைய இருதயத்தில் இருக்கட்டும். அவருடைய வார்த்தைகள் உன்னுடைய இருதயத்தில் இருக்கட்டும். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் 100 மடங்கு பலனை கொடுத்தது. ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதை விதைத்தான். 100 மடங்கு கர்த்தர் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் பெருக பண்ணினார். தேவனுடைய பிள்ளைகளை தேவன் அற்புதம் செய்கிறவர். பஞ்ச காலத்திலே ஈசாக்கு விதை விதைத்தான். கர்த்தர் சொன்னார், நீ எகிப்துக்கு போகாத, கேராரிலே குடியிரு. ஆபிரகாம் எகிப்துக்கு போனதுனால கிடைச்ச பரிசு ஆகார். எகிப்து பாவம், என் ஜனங்களை அனுப்பிவிடு. பார்வோனிடத்தில் மோசையும் ஆரோனும் பேசுறாங்க, என் ஜனத்தை அனுப்பிவிடு, நாங்கள் ஆராதனை செய்ய வேண்டும். பார்வோன் சொன்னா, இந்த எகிப்திலிருந்தே ஆராதிங்களேன், ஆண்கள் மட்டும் போய் ஆராதிங்களேன். இல்ல, எங்களுடைய மனைவி பிள்ளைங்க எங்களுடைய ஆடு மாடுகள் ஒண்ணு கூட எகிப்தில் இருக்கக்கூடாது. எகிப்தில் இருந்து கொண்டு கர்த்தரை ஆராதிக்க முடியாது. பாவத்தில் இருந்து கொண்டு கர்த்தரை ஆராதிக்க முடியாது. லோத்துவ தூக்கு. அவன் தாமதித்து கொண்டிருக்கிற போது, என்னது லோத்து தாமதித்து கொண்டிருக்கிற போது 2 பொம்பளை பிள்ளைங்க அவனுக்கு இருந்துச்சு. அவனை அந்த பொம்பளை பிள்ளைங்களை கட்டி கொள்ற, கல்யாணம் முடிக்க போற 2 ஆண்கள்கிட்ட போய், 2 புருஷன்மார்க்கு ஆக போறவங்கள்ட்ட போய் பேசுறான். அவன் காலதாமதம் பண்ணிக்கிட்டே இருக்கான். கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினால் அவனுடைய கையையும் மனைவியின் கையும் 2 குமார்த்திகை கையையும் பிடிச்சு பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய்விட்ட. திரும்பி பார்க்காத, பின்னிட்டு பார்க்காத, ஓடு. லோத்துவின் மனைவி பின்னிட்டு பார்த்தாள், உப்பு தூணாய் மாறினாள். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகி கிறிஸ்துவை நோக்கி நம்முடைய பிரயாணம் அமையட்டும். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஆசையாய் தொடர்கிறேன். எத்தனை பேர் இன்னைக்கு ஆசையா வந்தீங்க ஆலயத்துக்கு? நான் கர்த்தரை தரிசிக்க போறேன்,
நான் கர்த்தரை துதிக்க போறேன், கர்த்தரை ஆராதிக்க போறேன். எத்தனை பேர் ஆசையா சந்தோஷமா கர்த்தரை ஆராதிக்கிறது ஒரு மன மகிழ்ச்சி. கர்த்தரை ஆராதிக்கிறது ஒரு மன மகிழ்ச்சி. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஆசையாய் தொடர். பின்னானவைகளை விட்டு தேவன் தம்முடைய முதுகுக்கு பின்னாடி நம்முடைய பாவத்தை எல்லாம் போட்டுட்டார். அவர் திரும்பி பார்க்கவே மாட்டார். வேதம் சொல்லுகிறது, பெருங்கடலின் ஆழத்திலே போட்டு விட்டார். பசிபிக் பெருங்கடலின் ஆழத்திலே போட்டு விட்டார். இனிமே அவர் நம்முடைய பாவத்தை எல்லாம் பார்க்கவே மாட்டார். நமக்கு தேவை பின்னானதை மறந்து முன்னானதை நோக்கி ஆசையாய் தொடர்கிறேன். 2 கரங்களை பேத்தலாம் கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு. எல்லாம் 2 கரங்களை பேத்தலாம் கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மில் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆராதனை 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 எபினேசரே இதுவரையில் உதவி நீரே, எபினேசரே இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே. உம்மை ஆராதனை ஆராதனை. நீங்க முழு இருதயத்தோடு ஆராதிக்கிறீங்களா? முழு உள்ளத்தோடு கர்த்தரை ஆராதிக்க கடந்து வந்தீங்களா? தேவனுடைய பிள்ளைகளே, முழு பாகம் 6:6 நினைக்கிறேன், வாசிக்கலாம். பாகம் 6:6. நீ உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. எப்படி அன்பு கூறணுமா? முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. தேவனுடைய பிள்ளைகளை, அன்பு குறைஞ்சிடக்கூடாது. ஆராதனையின் மேல் உள்ள தாகம் குறைஞ்சிடக்கூடாது. ஒரு பசி இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆத்தும பசி, ஆத்துமாக்களை சம்பாதிக்கணும்ன்ற பசி. நீங்கள் அறியாத போஜனம் எனக்கு இருக்கிறதுன்னு ஏசப்பா சொல்றார். ரபி போஜனம் பண்ணும் சீஷர்கள் சொல்றாங்க. ஏசப்பா சொல்றாரு, தேவனுடைய சித்தம் செய்து முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. ஒரு ஸ்திரீ போயிருக்கிறார் சமாரிய பட்டணத்துக்குள்ளே. அவள் என்ன செய்ய போகிறாள் என்பதை காத்து கொண்டிருக்கிறேன்.
அவள் அந்த பட்டணத்தையே ரட்சித்து விட்டாள். தேவனுடைய பிள்ளைகளை, நீ ரபி போஜனம் பண்ணும், நீங்கள் அறியாத போஜனம் ஒன்று இருக்கிறது, தேவ சித்தம் செய்து முடிப்பதை என்னுடைய போஜனம். ஏசப்பா இந்த பூமிக்கு வந்ததே உனக்காக, எனக்காக, உனக்காக, எனக்காக, இந்த மண்ணுலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். அதுக்கு முன்னாடி சகையினுடைய சரித்திரத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆயக்காரர்களுக்கு தலைவன், ஐஸ்வர்யவான பணக்காரனான சகையு அநியாயமாய் ஜனங்களிடத்தில் வட்டி வரி வசூல் பண்ணுகிறவன். அவன் ஒரு டாக்ஸ் ஆபீசர், இன்கம் டாக்ஸ் ஆபீசர், வருமானத்துறை அதிகாரி. இயேசு பாவியான மனுஷனோட போறாருன்னு எல்லாம் சொல்றாங்க. இயேசு சகையினுடைய தோள் மேல கையை போட்டு அவர் நடந்து போய் கொண்டிருக்க, உன் வீட்டில் என்று நான் தங்கவேன். சகை சொன்னேன், ஆஸ்தியில் பாதி ஏழை கொடுக்கிறேன், யாரிடத்தனாவது அநியாயமாய் வாங்கியிருந்தால் நாளத்தனையாய் திரும்ப கொடு. கர்த்தர் இயேசப்பா சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. இயேசப்பா எல்லாரையும் பார்த்து சொன்னாரு, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்திற்கு வந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அவர்களில் பிரதான பாவி நான் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். அப்போஸ்தலன் பவுல் பாவம் செஞ்சானா? தேவனுடைய பிள்ளைங்க கல்யாணமே முடிக்காம ஊழியம் செஞ்சான். கிறிஸ்தவர்களை கொலை செய்தான். மேசியா இயேசுவினுடைய வருகையை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவருடைய சிலுவை காட்சிகளை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்றும் இஸ்ரவேல் தேசத்திலே, அந்த எருசலேமிலே, அந்த ஆலயத்தின் சாலமோன் கட்டின அந்த ஆலயத்தின் சுபத்தில் போய் யூத ஜனங்கள் நெத்தியில அடிச்சு அடிச்சு ஜெபம் பண்றாங்களா, மேசியா வரணும், மேசியா வரணும், இயேசு வரணும் சொல்லி. அவங்களுக்கு கிடைக்காத ரெவலேஷன், அவங்களுக்கு கிடைக்காத வெளிப்பாடு உனக்கும் எனக்கும் கிடைச்சிருக்கு. உனக்கும் எனக்கும் கிடைச்சிருக்கு. இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். யூதேயாவிலே பெத்லகேமிலே பாலகனாய் பிறந்தார். பேதுரு பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்பம் விற்கிறதிலும் அந்யோன்யத்திலும் திருவிருந்திலும் அவர்கள் உறுதியாய் இருந்தார்கள். இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன். இயேசு இல்லாமல் பரலோகத்துக்கு நம்மால் போக முடியாது. ஞானஸ்நானம் எடுக்காதவங்க சீக்கிரம் ஞானஸ்நானம் எடுங்க. பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெறாதவங்க என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. நீங்க அபிஷேகம் பெற்றிருக்க வேண்டும். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவேசிக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் அவனுக்கு இடமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகத்துக்கு நேராய் வரலாம். 19வது சங்கீதம், தாவீது சொல்ற 10-11 வசனங்களை வாசிக்கலாம். அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விருப்பப்படத்தக்கதும், தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும், தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும்
மதுரமுள்ளதுமாய் இருக்கிறது. மதுரம் உள்ளதுமாய் இருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கைக்கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகிற தெளிதேனிலும் மதுரம் உள்ளது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கது. தேவனுடைய பிள்ளையே, அநேகம் ஆயிரம் பொன்னையும் வெள்ளியும் பார்க்கல் நீர் கொடுத்த வேதமே எனக்கு நல்லா. இந்த வேதம் உன்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றுகிறது. இந்த வேதம் உன்னை செல்வந்தனாய் மாற்றுகிறது. உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள் என்று இயேசுநாதர் சொல்லுகிறார். ஜீவனுள்ளோ தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன் என்று தாவீது சொல்கிறார். கர்த்தருடைய ஜனமே, அவருடைய பங்கு யாக்கோபுடைய சுதந்திர வீதம். தேவனுடைய பிள்ளைங்களை நம்ம ஆஸ்தி ஐஸ்வர்யத்தோட இருக்கணும். சகல ஆசீர்வாதங்களோடு இந்த உலகத்துல வாழணும். இயேசுவுக்காக ஏதாவது செய்யணும். இந்த பூலோகத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கையில இயேசுவுக்காக ஏதாவது செய்யணும். முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவுக்காக ஏதாவது செய்ய வேண்டும். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்துக்கு கடந்து வரலாம். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். வெள்ளியை பார்க்கிலும் என் புத்திமதியையும் பசும் பொன்னை பார்க்கிலும் ஞானத்தையும் அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். பசும் பொன்னை பார்க்கிலும் ஞானத்தையும் அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது. இச்சிக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் அதற்கு நிகரல்ல. போதும். வெள்ளியை பார்க்கிலும் புத்திமதியும் பசும் பொன்னை பார்க்கிலும் ஞானத்தை அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். நூற்றி 19ஆம் சங்கீதம் 103வது வசனத்தை வாசிக்கலாம். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள். என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். அவைகள் என் வாய்க்கு தேனிலும் மதுரமாயிருக்கும். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள். என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள். என்னை வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். தேனை விட சுவையாயிருக்கும். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள். எவ்வளவு இனிமை. தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகிற தெளிதேனிலும் மதுரம் உள்ளது. எல்லாம் 2 கரங்களை பேத்தலாம். கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு நேரா எல்லாம் 2 கரங்களை பேத்தி கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு நேராக எல்லாம் 2 கரங்களை பேத்தி பிரைஸ் தி லார்ட். ஹalleluya 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 ஹalleluya. கர்த்தரை துதிக்கலாம். எல்லாரும் கர்த்தரை துதிக்கலாம். ஹalleluya பிரைஸ் தி லார்ட் 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 பிரைஸ் தி லார்ட். உபாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் மோசே சொல்ற 3-4 வசனங்களை வாசிக்கலாம்.
அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தான். இந்த 40 வருஷமும் உன்மேல் இருந்த வஸ்திரம் பழமையாய் போகவும் இந்த 40 வருஷம் உன்மேல் இந்த வஸ்திரம் பழமையாய் போகவில்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஏசப்பா சாத்தானை ஜெயித்தார். 40 நாள் உபவாசம் இருந்தார் ஏசப்பா. அவர் சாப்பிடாமல் தண்ணீர் அருந்தாமல் 40 நாள் உபவாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். 40 நாள் முடிஞ்சிருச்சு. சோதனைக்காரனாகிய பிசாசு இயேசுவை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து, நீர் மெய்யாகவே தேவனுடைய குமாரனானால் நீர் பசியாய் இருக்கிறீர், இந்த கல்லுகளை அப்பமாக்கும் என்று சொன்னான். இயேசு அவனை சாத்தானுக்கு பிரதியுத்தரமாய், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதை கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையினாலும் பிழைப்பான். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தீர்களே. ஏசப்பா எதை வச்சு சாத்தானை ஜெயிச்சாரு? வசனத்தை வைத்து. ஆகனால்தான் சாத்தான் எப்ப இந்த வசனத்தை விட்டு உன்னை விலகி போக பண்ணுமா. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். 100 மடங்கு நீங்க பலன் கொடுக்க. நல்ல நிலமாய் உங்களுடைய இருதயம் இருக்க வேண்டும். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தீர்களே. எத்தனை பேர் சத்ருவின் மேலே ஜெயம் கொள்ள நீங்க விரும்புறீங்களோ அவங்கெல்லாம் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தீர்களே. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம். கர்த்தருடைய வசனத்துக்கு Glory to God. Hallelujah, hallelujah, hallelujah. கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு நேராக எல்லாரும் எழுந்து நிற்கலாம். Hallelujah. எலியாவின் தேவனை அவர் இறங்கிடும் நேரமே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கன். ஆவியானவருடைய அபிஷேகத்தின் நிறைவோடு கூட இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு ஒவ்வொருவரையும் ஆவியானவர் நிரப்ப விரும்புகிறார். பரிசுத்தாவின் அபிஷேகம் வராதவங்க வாஞ்சையோடு கேளுங்க, ஆவியானவர் உங்களை நிரப்புவார். Praise God. Hallelujah, 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 hallelujah. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் அசைவாடு 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 எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரம்
அசைவாடும் அசைவாடும் நான் ஒருவன் மாத்திரம் பாகாலின் படைகளை நான் ஒருவன் மாத்திரம் பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாகும் அசைவாடும் அனலாகும் ஊற்றிடுமே இந்த நாளில் எங்கள் மேலே. இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு வல்லமை வல்லமை அபிஷேகம் அபிஷேகம் வல்லமை வல்லமை அபிஷேகம் ஒளிந்திடும் வல்லமை
கையை தட்டி ஆவியானவர், கரங்களை தட்டி ஆவியானவருக்கு மகிமை. Praise the Lord. Hallelujah. 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 ஒவ்வொருவரும் நிரப்பப்பட்டவர்களாக கடந்து போக வேண்டும். திரும்ப நாம் பாடப்போ எலியாவின் தேவன் அவர் இறங்கிடும் நேரம். ஆவியானவர் நம் மத்தியிலே தங்கி வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நிறைவோடு கூட, ஆவி நிறைவோடு கூட அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொள்ளுகிறவர்களாக புது எண்ணெயின் அபிஷேகம் கர்த்தருடைய ஆவியானவர் நிரப்புவாராக. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும். எல்லாரும் கரங்களை அசைவாடும் அசைவாடும் ஆவியானவர் உங்களை நிரப்புகிறார். ஆவியானவர் உன்னை நிரப்புகிறார். உன் பலகீனம் மாறுகிறது, உன் வியாதி மாறுகிறது, உன் கட்டுகள் உடைகிறது, கட்டுகள் உடைகிறது. துதியின் ஆவியானவர் இறங்கி வந்திருக்கு. கர்த்தரை துதி, உன் வாயினால் அறிக்கை பண்ணு. அவருடைய அன்பின் அபிஷேகம் உன்னை நிரப்பட்டும். அவருடைய அன்பின் அபிஷேகம் உன்னை நிரப்பட்டும். ஆவியானவருடைய நிறைவு, ஆவியானவருடைய நிறைவு, ஆவியானவர் உச்சம் தலையில் இறங்கி உள்ளங்கால் வரை அவருடைய அபிஷேகம், அவருடைய அபிஷேகம், அவருடைய அபிஷேகம். மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றும், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றும். கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமையாய் இறங்கி இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமையாய் இறங்கி இருக்கிறார். Thank you Father, thank you Father, thank you Father. நல்ல கரங்களை தட்டி ஆவியின் அபிஷேகத்தை நிறைவோடு கூட, நிறைவோடு கூட, நிறைவோடு கூட. உங்களுக்கு எதிராய் வந்தவர்கள் திரும்பி போகிறார். உன்னை மேற்கொள்ள முடியாது, சாத்தானால் உன்னை மேற்கொள்ள முடியாது. அவருடைய வார்த்தை உன்னுடைய இருதயத்தில் இருக்கிறது. அவருடைய வார்த்தை உன் இருதயத்தில் இருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி துதிங்க. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே நன்றி அப்பா. இந்த பரிசுத்த ஆராதனை வேளையில் எங்களை நிரப்பினீர், அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை தேனிலும் தெளிதேனிலும் மதுரம் உள்ளதப்பா. அவைகளால் நான் எச்சரிக்கப்படுகிறேன். அநேகமாயிரம் பொன்னையும் வெள்ளியும் பார்க்கலும் நீர் எங்களுடைய கரத்தில் கொடுத்த வேதமே நலம் அப்பா. உம்முடைய வார்த்தையை பிடித்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து தேவனாகவே இருந்தது. வார்த்தையினாலேயே அவர் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். வானமும் பூமியும் ஒளிந்து போனால் கர்த்தருடைய வார்த்தைகள் ஒளிந்து போகாது. அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. வலதுபுறமாய் வலையை போடுங்கள், திரளான மீன்களை பிடித்தார்கள். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி, அவருடைய சத்தத்திற்கு நீ செவிசாய்ப்பையானால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய இந்த வாரம் முழுவதும் அற்புத ஆச்சரியமாய் கர்த்தர் நடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆம். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்புல பராமரிப்பும் நம் அனைவரோடும் கூட விசேஷமாய் உலகெங்கும் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்த நிலை பெற்று காப்பதாக. ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்து ஸ்தோத்திரம். God bless you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.